வணக்கம் and welcome to Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வரும்போது இந்த ஃப்ரைடே ஏதாவது ஒரு நல்ல ரெசிபி மாமி சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம அப்படியே பார்த்து இந்த வீக்கெண்டுக்கு சமைச்சிடலாமே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. அதுக்காக தான் வீக்கெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதை நமக்காக சமைச்சு கொடுக்கறதுக்காக சமைச்சு காட்டுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பல் அம்மா. அவங்கள நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, நான் வீக்கெண்டுக்கு சூப்பரான ரெசிபின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட ரெசிபி தானே இன்னைக்கு கண்டிப்பா. என்ன ரெசிபி? முதல்ல நம்ம இன்னைக்கு என்னன்னு கேட்டேன்னா, இன்னையோட நாளைக்கு வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்ற ஒரு நாள். ஆக்சுவலி நமக்கு வருஷத்துல 4 நவராத்திரி உண்டு. சாரதா நவராத்திரி எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது அது வாராகி நவராத்திரின்னு சொல்லுவா. அது ஆடி மாசத்துல வரும். இது ஷியாமளா நவராத்திரி, தை மாச அமாவாசைக்கு அப்புறமா வர்றது ஷியாமளா நவராத்திரி. அந்த நவராத்திரியில பஞ்சமி, வசந்த பஞ்சமி ரொம்ப விசேஷமான நாள். ஸோ இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு அம்பாளுக்கான நைவேத்தியம் ஒன்று கோல்டன் கலர்ல இருக்கணும், இல்லை எல்லோ கலர்ல இருக்கணும் அப்படின்றது தான் ஐதீகம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ணுவோம். ஓகே, பைனாப்பிள் கேசரி வீக்கெண்டுக்குன்னு சொன்னேன். கிடையாது. இன்னைக்கு வசந்த பஞ்சமி ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷியாமலா எங்க அம்மா பேர், அதனால சோ டச். இந்த ரெசிபி நான் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? பைனாப்பிள் கேசரி ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம்ப்பா. இதுக்கு ஜென்ரலாக எல்லாரும் திராட்சை பழம், முந்திரி பருப்பு எல்லாம் போடுவா. இதுக்கு பைனாப்பிள் நம்ம போடுறதுனால வேற எதுவுமே வேண்டாம், வெறும் முந்திரி பருப்பு மட்டும் வறுத்துண்டா போதும். ஜென்ரலாக இந்த பைனாப்பிள் கேசரி அப்படின்னு சொன்னால் பைனாப்பிள் எசன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு இந்த எசன்ஸ் டேஸ்ட் பிடிக்காது. நீங்கள் எப்படி எசன்ஸ் போட்டு பண்ணல? இல்லை, பைனாப்பிளை நல்லா அரைச்சி பல்ப் எடுத்து இதில் விட்டு பண்ண போகிறேன். ஓகே, பைனாப்பிள் கடிக்காதவா எசன்ஸ் விட்டுன்னு தான் பண்ணி ஆகணும். ஸோ வேறு வழி கிடையாது. எங்களுக்கு 2 பேர் தான் இருக்கும், எங்களுக்கு ஒரு ஃபுல் பைனாப்பிள் வாங்கி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவா பைனாப்பிள் எசன்ஸ் விட்டு பண்ணுறது தான், வேறு வழியே கிடையாது. ஸோ நம்ம 2 விதமாகவும் இன்னைக்கு பண்ணிடுறோம். முந்திரி பருப்பு வறுத்துட்டோம். ரவை போடும்போது சிம்ல வச்சுக்கிறது பெஸ்ட். ஆமா, அடுப்பு சிம்ல வச்சுன்னு பண்ணிடுவோம். இந்த ரோஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு கம்பல்சரியான ஃபேக்டரா இருக்குமா? நிறைய இப்போ வறுத்த ரவை தான் கிடைக்கிறது. ஆனா அதுக்குன்னு வறுக்காம நீங்க பண்ணினீங்கன்னா அது ஒரு மாதிரி குழக்குழன்னு இருந்துட்டே இருக்கும். வறுத்த ரவையாவே இருந்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்துட்டு பண்றது ரொம்ப விசேஷம். ஸோ நான் இந்த நவராத்திரி பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த ஷியாமளா நவராத்திரி அப்படிங்கிறது. ஷியாமளை அப்படின்றதும் அதே சமயம் ராஜமாதங்கி அப்படிங்கிறவாளும் 2 பேரும் ஒன்று தான். தச மகா வித்யா அப்படின்னு ஒரு அம்பாள், அதாவது 10 வித்யா இருக்கா. அஷ்டலக்ஷ்மின்னு எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரி 10 வித்யா இருக்கா. அவளுக்கு வர்ஷிப் பண்ணுறது தான் இந்த ஷியாமளா நவராத்திரி. இந்த தசமகா வித்யாவில் 9வது வித்யாவாக இருக்கக்கூடியவ தான் ஷியாமளை. ஷியாமளை அப்படின்னா அவள் எப்படி இருப்போன்னு கேட்டேன்னா நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்கும். அதே மாதிரி அவள் கையில் வீணைகள் இருக்கும், கிளி இருக்கும், எல்லாமே இருக்கும். அவள் யாருன்னு சொல்லி கேட்டேன்னா லலிதாம்பிகையோட சபையில் லலிதாம்பிகைக்கு மந்திரினியோ. ஸோ அப்படி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் மந்திரினி பீட்டம். ஸோ ஷியாமளையும் அவள் தான், மதுரை மீனாட்சியும் அவள் தான். மதுரை மீனாட்சியை யார் தரிசனம் பண்ண முடியுமோ போய் தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லாரும். இன்னைக்கு மதுரை மீனாட்சியை தரிசிக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயமா இந்த 9 நாள்ல. இந்த ஷியாமளா நவராத்திரி 9 நாள்ல பண்றது ரொம்ப விசேஷம். இதை நல்லா வறுத்துட்டோம். இதுல தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் விட்டுருங்கோ. அடுப்பை சின்னதா வச்சுருக்கேன். எல்லா நவராத்திரியுமே பிரதமை அன்னிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதில் இன்னைக்கு 5வது நாள். அதனால தான் இது நமக்கு வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறா. இதை தவிர உங்களுக்கு இன்னொரு நவராத்திரி, நான் இப்போ சாரதா நவராத்திரி சொன்னேன், ஆஷாட நவராத்திரி சொன்னேன், ஷியாமளா நவராத்திரி சொன்னேன். இன்னொரு நவராத்திரி மார்ச் ஏப்ரலில் வருது. அது உங்களுக்கு வசந்த நவராத்திரின்னு சொல்லுவா.
என்ன சொல்கிறது, ஒரு அமாவாசை கழிச்சு ஒரு சித்திரை மாதமோ இல்லை பங்குனி மாதமோ அமாவாசை கழிச்சு வர இதுலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே. ரொம்ப இந்த 4 நவராத்திரியுமே ரொம்ப விசேஷமான நவராத்திரி. ஸோ இதில் நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ணுவோம். ஓகே. ஒரு சின்ன பிஞ்ச் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் யாரான குங்குமப்பூ யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் உங்கள் சௌரியம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பல்ப் இருக்கு இல்லையா, பைனாப்பிள் பல்ப், இது தண்ணி விட்டுருக்கோமா இல்லைன்னா அப்படியே? இல்லை, தண்ணி விடாத அப்படியே தண்ணி கொஞ்சமாக விட்டு பைனாப்பிளை பல்ப் மாதிரி அரைச்சிடும். இந்த ஷியாமளை வந்து எதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்ல ஒரு ஞானம், அறிவு, அதாவது ஒரு கலையை பற்றின நல்ல ஒரு அறிவு ஞானம் எல்லாம் கொடுக்கக்கூடியவள். அட் த சேம் டைம் நல்ல மனசு வந்து திடமான எண்ணங்கள், திடமான சிந்தனைகள், நல்லதாக இருக்கக்கூடியது. அவள் வந்து நல்லபடியாக அது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம். ஸோ இதில் இப்போது நம்ம ரவை எடுத்துட்டதுலேருந்து 1.5 பங்கு சர்க்கரை, நம்மளுக்கு இங்கே தெரியாது, அதாவது சவுத் இந்தியாவில் நம்ம யாரும் இந்த ஷியாமளா நவராத்திரி அவ்வளவா, வசந்த பஞ்சமி அதுவும் நம்மலாம் வர்ஷிப் பண்ணுறதுல நார்த்தில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. அங்கே செலிப்ரேஷன் எப்படி இருக்குமா? தசரானாலுமே அங்கே ரொம்ப நல்ல செலிப்ரேஷன் இருக்கும். ஆமாம். இந்த வசந்த பஞ்சமி அங்கே எப்படி செலிப்ரேஷன் இருக்கும்? அதான் மெயினாக அவளும் சரஸ்வதியை தான் அங்கே ஆவாகனம் பண்ணி புதுசாக படிப்பு சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் போய் அந்த நம்ம வந்து சரஸ்வதி பூஜை நம்மளோட இதன்னைக்கு தான் பண்ணுவோம். அவளாம் இந்த வசந்த பஞ்சமியில் தான் அந்த நெல்லில் எழுத வைக்கிறதெல்லாம் பண்ணுவாள். நிறைய ஏதாவது புது கலைகள் கற்றுக்க ஆரம்பிக்கிறா, இல்லை கலைகளுக்கான இதுவாக பிரார்த்தனை பண்ணிக்கிறா அப்படின்னாலும் இந்த நாளில் தான் பண்ணுவாள். ஸோ இதில் இப்போ நெய் விட ஆரம்பிக்கலாம்ப்பா. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம பைனாப்பிள் குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி. பொதுவாக நவராத்திரி அப்படின்னு சொல்லும் போதே மாலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது தான் கரெக்டான முறை அப்படின்றது தெரியும். இந்த வசந்த பஞ்சமி இன்னைக்கு நம்ம எப்படி இதுவுமே சாயங்கால வேளையில் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். ஸோ நெய்வேத்தியத்துக்கு இந்த மாதிரி பைனாப்பிள் கேசரி, இது மாதிரி ஒரு எல்லோ கலர் இல்லைனா ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் பண்ணிட்டு என்ன மாதிரியான வழிபாடு வைக்கலாமா? உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ வரங்களை அள்ளி தரத்துக்கு தான் அவள் காத்துன்னு. ஸோ அதாவது நீங்கள் கேட்குறது வந்து நல்லதாக இருக்கணும், நல்லதாக கேட்கணும், அவளும் நல்லதாகவே அனுகிரகம் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்த பைனாப்பிள் இதில் வந்து இப்படியே போட்டால் நம்ம பல்ப் எடுத்து விட்டுருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம எசன்ஸ் விடணும்னு அவசியம் இல்லை. பல்ப் எடுத்து விடலை, ஜஸ்ட் எங்களுக்கு பைனாப்பிள் பீசஸ் தான் கொஞ்சமாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறவளுக்கு கொஞ்சம் எசன்ஸ் போட்டேன்னா தான் வாசனை வரும். அது அடுப்பை அணைச்சிட்டு போட்டுருவோம். கொஞ்சம் நெய் கொடுத்துருவோம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டேன். ஒரு சிலருக்கு ரியல் பைனாப்பிள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. எசன்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த டின்ல இருக்கக்கூடிய பைனாப்பிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேசரி தயாராகிடுது. இதில் முந்திரி பருப்பு வறுத்ததை போட்டு ரெடி ஆகிடுதுப்பா. அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். எசன்ஸ் வச்சுருக்கோம், ஜஸ்ட் ஒரு ட்ராப். இது பைனாப்பிள் எசன்ஸ்,
ரொம்ப விட்டேன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் ஆயிடும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கசந்து போயிடுது எசன்ஸ் விட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கிறதே எசன்ஸை விடாதீங்க, அடுப்பை அணைச்சிட்டு எசன்ஸ் விடுங்க. இது பியூர்லி ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா விட வேண்டாம். ஸோ இது தயாராகிட்டு இறக்கி வச்சுக்கலாம். ரவா கேசரின்னு சொல்றதோட பைனாப்பிள் ரவா கேசரி அப்படின்னு சொல்ல நான் பைனாப்பிள் ஸ்மெல் கமன் கிச்சன் ஃபுல்லாக நிரம்பி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ரவா யூஸ் பண்ண ரெசிபின்னு சொன்னேன். பல பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கெஸ்ட் பண்ணாதவங்களுக்காக அம்மா ரிவீல் பண்ண போறாங்க. சொல்லுங்க என்ன ரெசிபி? ரவா பக்கோடா. ஸோ ரவா மட்டும்தான் வீட்டில் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா ரவா ஒன்றத்தை வச்சு கேசரி பண்ணியாச்சு. அதே ரவையை வச்சு ரவா பக்கோடா எப்படி பண்ணுமா? பவுல் கொடுமா. வறுத்த ரவை, இதுவுமே ரோஸ்டட் ரவை தான். பச்சை மிளகா, ஆனா இது கீலாம் போடாம ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கோம். சீரகம் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுவோம். வெங்காயம், உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா லாவிஷாக போட்டுக்கோங்க. சமையல் சோடா ஆர் பேக்கிங் சோடா இதாங்க, ஜஸ்ட் ஒரு சிட்டிகை போட்டேன். இது கம்பல்சரி போட்டாகணுமாம்மா? அதுவுமே ஆப்ஷனல், வேண்டான்றவா விட்டுருங்க. இது போட்டேன்னா கொஞ்சம் நல்ல இன்னும் நிறைய கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு கப் ரவைக்கு நீங்கள் 1 கப் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கீங்க. அல்ல, மீடியம் சைஸ் ஆனியன் 2 ஆனியன் கட் பண்ணி போட்டுருக்கோம். அதுக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுக்கு 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர். தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சதா இருக்கும். இது கொஞ்சம் வடமாவு பதம் அந்த பதத்துக்கு வந்தா இது கொஞ்சம் ஊறித்துனா அப்படி ரொம்ப கெட்டியாயிடும். நம்ம இப்போ தளர பிசைய வைக்கிறோம். இது பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் எண்ணெயை காய விட்டேன்னா அதுக்குள்ளே இது ஊறிண்டு கெட்டியாயிடும். அப்புறம் உங்களுக்கு வேணா கொஞ்சம் தண்ணி விட்டு தளர்த்திக்கணும். ஸோ இந்த 5 மினிட்ஸில் ரவை வந்துட்டு இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாயிடும். வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். எண்ணெயை சுட வச்சுட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா இது வந்து அடுப்பு சின்னதாக்கினோம்லாம் போடுறதே பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ரவை இல்லையா நல்லா வேகணும். நல்லா எல்லா பக்கோடாவும் ப்ரௌனாக ஆகணும். ஓசு இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடங்குற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். இது ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தால்னா, ஆனால் தயிர் பிடிக்காதுன்னு சொல்கிறவா இது சாப்பிட்டானா பிடிக்காது தான். ஓகே, பட் ஆனால் இப்போவே நல்ல ஸ்மெல், அந்த தயிர் ஆட் பண்ணதுனால அந்த ஒரு ஸ்மெல் நல்ல டிஃப்ரெண்ட்டாக வருது. அட் த சேம் டைம் தயிர் பிடிக்காது எங்களுக்கு, நாங்கள் அப்படியே பண்ணிக்கலாம்னா தாராளமாக நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. இந்த தயிரோட புளிப்போட சேர்ந்து இருக்கிறச்சே அது ஒரு இன்னும் ஒரு டேஸ்டோட நல்லா.
தயிர் பிடிக்காதவங்க வெறும் வாட்டரை விட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு இன்ஸ்டன்டான பக்கோடா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டானது. வீட்டில் எப்பயுமே கடலை மாவுல தான் பக்கோடா சாப்பிட்றோம்ன்றவங்க ரவை பக்கோடாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நிறைய பேர் இது மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள் செய்யும்போது சொல்லக்கூடியது எண்ணெய் குடிச்சிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணம் என்னவாமா இருக்கும்? எண்ணெயில தான் பண்றோம், அதனால எண்ணெய் இல்லாம இருக்கவே இருக்காது. எந்த ஐட்டமா இருந்தாலும் நம்ம ஏர் ஃப்ரையர்ல பண்றோம்னா மேல ஸ்ப்ரே பண்ணினோம்னா அது பரவாயில்ல. பட் இது டீப் ஃப்ரை பண்ணச்சே கண்டிப்பா எண்ணெய் இருக்கதான் இருக்கும். அது எண்ணெய் நிறைய குடிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ஒண்ணு தண்ணி ஜாஸ்தி விட்டுருக்கணும், ஆர் நீங்க இதுவே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தயிர் விட்டுருந்தோம்னா எண்ணெய் குடிக்கும். இது இன்னமும் இருக்கு பபிள்ஸ். இதுல ஜாஸ்தி டைம் ஆகிறதுக்கு காரணம் ஒன்று ஆனியன், ரெண்டாவது தயிர் விட்டுருக்கு, அதனால கொஞ்சம் டைம் ஆகும் தான். பட் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பொறுமையா இருந்து எடுத்தோம்னா பிரமாதமாக இருக்கும். இது ஒரு தடவை எல்லாரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன்னா தெரியும். பைனாப்பிள் கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: பைனாப்பிள், நெய், ரவை, முந்திரி, மஞ்சள் பொடி, சர்க்கரை, ஏலக்காய் தூள். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு 3 கப் தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற பைனாப்பிள் பல்ப்பை அதில் அப்படியே விட்டுருங்க. சர்க்கரை 1/2 கப் அதில் ஆட் பண்ணுங்க. சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு கெட்டியானதுக்கு அப்புறமா நெய் 2 டேபிள் ஸ்பூன் விடுங்க. சின்ன சின்ன பீசஸாக பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் அதில் ஆட் பண்ணி ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு வறுத்த முந்திரி பருப்பை தூவி தேவைப்பட்டவா பைனாப்பிள் எசன்ஸ் 1 சொட்டு யூஸ் பண்ணி இந்த கேசரியை பண்ணினேன்னா ஜோரான பைனாப்பிள் கேசரி தயார். ரவா பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: ரவை, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சமையல் சோடா, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 3 அல்லது 4 பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதாவது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. தயிர் 1 கப்பு அதில் ஆட் பண்ணி உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சூடான எண்ணெயில் சின்ன சின்ன துண்டா போட்டு பொரிச்சு எடுத்தேன்னா ஜோரான ரவா பக்கோடா தயார். வசந்த பஞ்சமி பிரசாதம் பைனாப்பிள் கேசரி ரவா பக்கோடா தயார். இன்னைக்கு வசந்த பஞ்சமி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு என்ன மாதிரி தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஆஃப்டர் இந்த ரெசிபி நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. வீட்டில் கண்டிப்பாக ரவை இருக்கும். இந்த வசந்த பஞ்சமிக்கு எல்லோ கலர் இல்லை கோல்டன் கலரில், கோல்டன் கலரும் இருக்குது, எல்லோ கலரும் இருக்குது. ஸோ இதை நைவேத்தியமாக நீங்கள் வச்சு படைச்சி சாமியோட அருளை பெற்றுக்கலாம். இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அற்புதமாக இருக்குது, எக்ஸலண்ட், சூப்பர். அந்த பைனாப்பிள் பிடிச்சவங்களுக்கு இன்னும் பிரமாதமாக பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த எசன்ஸோட டேஸ்ட் வரல, ரியல் பைனாப்பிள் அந்த டேஸ்ட் தான் இருக்குது. அண்ட் தென் சுட சுட இருக்கக்கூடிய பக்கோடாவே நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். சூடாக இருக்கிறதால ஒரு குட்டி பீஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். கிரன்ச்சி, புளிப்பு, அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே கலந்து இருக்கு, அற்புதமா இருக்கு. இன்னைக்கு வசந்த பஞ்சமிக்கு இந்த கேசரியை ட்ரை பண்ணி பாருங்க. வீக்கெண்டுக்கு இந்த பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வழக்கம் போல அற்புதமான ரெசிபி செஞ்சு அசத்திட்டீங்க எங்களாரையும், மிக்க நன்றி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது போல மண்டே அன்னைக்கு இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்க. இதே போல ஒரு எக்ஸலண்டான எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்டில் திஸ் இஸ் மீ கிருத்திகா அண்ட் யோகாம்பலமா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் பைனாப்பிள் கேசரி செய்ய 1 கப் ரவைக்கு தண்ணீர் எவ்வளவு விட வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.